காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பாடம் 8 இறகு பகுதி 2. இந்த இறகு அப்படிங்கிற தலைப்பில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை நம்ம முந்தைய வகுப்புலேயே நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்காக திரும்ப ஒரு தடவை அந்த பாடலை நான் பாடுறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. பாடலை பாடலாமா? நம்ம இப்போ இறகு பாடல் பார்த்தீங்க இல்லையா, அந்த பாடத்தோட புத்தக பயிற்சி வினா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உரிய விடையை கண்டுபிடி. இப்போ முதல் கேள்வி, பார்க்க பார்க்க அழகுதான் என சிறுமி எதை கூறினாள்? பறவை இறகு. எதை கூறினாள்? இறகு. அதான் அதுக்குரிய விடை. பார்க்க பார்க்க அழகுதான் என சிறுமி எதை கூறினாள்? இறகு. இறகு எப்படி இருந்தது? வளவளப்பாக பளபளப்பாக. எப்படி இருந்தது? பளபளப்பாக இருந்தது. மூன்றாவது கேள்வி, இறகு எத்தனை வண்ணங்களை கொண்டிருந்தது? 7, 8. எத்தனை வண்ணங்களை கொண்டிருந்தது? 7 வண்ணங்களை கொண்டிருந்தது. இறகை கீழே போட்டது யார்? சிறுமி, பறவை. கீழே போட்டது யார்? பறவை. அடுத்த கேள்வி, இறகு எப்போது கண்டெடுக்கப்பட்டது? நேற்று, இன்று. எப்போது கண்டெடுக்கப்பட்டது? நேற்று. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. பார்க்க பார்க்க அழகுதான் என சிறுமி எதை கூறினாள்? இறகு. இறகு எப்படி இருந்தது? பளபளப்பாக. இறகு எத்தனை வண்ணங்களை கொண்டிருந்தது? 7. இறகை கீழே போட்டது யார்? பறவை. இறகு எப்போது கண்டெடுக்கப்பட்டது? நேற்று. இப்போ அடுத்த கேள்வி, பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. இப்போ முதல் கேள்வி பாருங்க, பளபள தடதட சலசல. பளபள தடதட சலசல. பறக்கும். இப்போது இதில் முதல் 3 வார்த்தைகள் பளபள தடதட சலசல, அது 3 அடுக்கு தொடர்களாக வந்திருக்கு. இந்த பறக்கும் அப்படிங்கிற வார்த்தை தான் வித்தியாசமாக வந்திருக்கு. அப்போ அதான் என்னது? பொருந்தாது. அதை என்ன பண்ணுறோம்? வட்டமிட்டுறோம். அடுத்த கேள்வி, அந்த, வந்து, இந்த, எந்த. இதில் எப்படி இருக்குன்னா, இந்த அப்படின்னு முடியணும். ஒரு வார்த்தை மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிங்க. வந்து அப்படிங்கிறது தான் இந்து அப்படின்னு முடிஞ்சிருக்கு, அதை வட்டமிட்டுறோம். மற்றதெல்லாம் இந்தன்னு முடிஞ்சிருக்கு. இப்போ மூன்றாவது, இறகு, சிறகு, விறகு, குடிசை. இறகு, சிறகு, விறகு, குடிசை. இப்போ இறகு, சிறகு, விறகு தான் ரகு அப்படின்னு சொல்லி சமமாக முடிஞ்சிருக்கு. குடிசை அப்படிங்கிற வார்த்தை தான் அது வித்தியாசமாக இருக்குது, அதை என்ன பண்ணுறோம்? வட்டமிடுறோம். அடுத்த கேள்வி 9வது, அங்கு, இங்கு, அதோ, எங்கு. இதில் எது வித்தியாசமான வார்த்தை? அதோ. அப்போ அதோங்கிற வார்த்தையை வட்டமிட்டுறோம். அடுத்தது, நேற்று, காற்று, நாற்று, நேரம். இதில் எது வித்தியாசமாக இருக்குது? நேரம்ங்கிறது தான் வித்தியாசமாக இருக்குது. அப்போ அதை வட்டமிட்டுறோம். மாணவர்களே, இப்போ இந்த பொருந்தாத சொல்லை வட்டமிடுக உங்களுக்கு புரிஞ்சா? மாணவர்களே, இங்கே எவை யாருடைய கண்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நிறைய விலங்குகள், பறவைகளோட கண்கள் கொடுத்துருப்பாங்க. அதை உருவம், அதோட கண்கள் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அந்த கண்களை அது எந்த விலங்கு, எந்த பறவையோட கண் அப்படிங்கிறத நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? மாணவர்களே, இந்த கண்களெல்லாம் நல்லா கவனமாக பாருங்கள். உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ முதல் கண்ணை பாருங்கள். முதல் கண் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? அப்படியே உருண்டையாக நல்லா பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது எந்த விலங்கு அல்லது எந்த பறவைக்கு அந்த மாதிரி கண் நல்லா பெருசாக இருக்கும்? ஒரு ஆந்தைக்கு தான் எப்படி இருக்கும்? கண் நல்லா வட்டமாக நல்லா பெருசாக இருக்கும். அப்போ இந்த முதல் கண் யாருடைய கண்? ஆந்தையுடைய கண். இப்போ இரண்டாவது கண்ணை பாருங்கள். இப்போ இரண்டாவது கண்ணில் அந்த மூக்கு பகுதிக்கிட்ட பாருங்களேன், ஒரு கோடு மாதிரி, இந்த வெள்ளை கலர் ஒரு கோடு மாதிரி போகுது இல்லையா? இது எந்த விலங்குக்கு இந்த மாதிரி இருக்கும்? அணிலுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இது யாருடைய கண்? அணிலுடைய கண். இப்போ மூன்றாவது கண்ணை பாருங்கள். இந்த கண்ணை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? அதோட இந்த பக்கத்தில் இந்த விலங்குவோட அந்த தோல் பகுதியெலாம் பாருங்கள், அப்படியே கொடு கொடாக இருக்கு இல்லையா? இது எந்த விலங்குக்கு இந்த மாதிரி இருக்கும்? யானைக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்போ இது யாருடைய கண்? யானையுடைய கண்.
இப்போ 4வது விலங்கை பாருங்கள், அதோட கண்ணை பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா உருண்டையாக நல்லா நல்லா முழிச்சுக்கிட்டு இருக்குது. அது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த கண்கள் நீளமாக இருக்குது, நீல வடிவில் இருக்குது. இப்போ அதோட மூக்கு பகுதியில் பாருங்கள் நல்லா வெள்ளையாகவும் இருக்குது. அப்போ இது யாருடைய கண்களாக இருக்கும்? குதிரையுடைய கண்கள். இப்போ அந்த கண்கள் நம்ம பொருத்தலாமா? இப்போ முதல்ல பாருங்கள், இது யாருடைய கண்? ஆந்தையுடைய கண். ஆந்தை அப்படிங்கிறத பொருத்திடுறோம். அடுத்து 2வது, இது யாருடைய கண்? அணிலுடைய கண். அணில் பொருத்தியாச்சு. இப்போ 3வது கண் யாருடைய கண்? யானையுடைய கண் பொருத்தியாச்சு. இப்போ 4வது கண் யாருடைய கண்? குதிரைங்கிறத பொருத்தியாச்சு. இப்போ இதை வாசிக்கலாமா? ஆந்தை ஆந்தை, அணில் அணில், யானை குதிரை. இப்போ மாணவர்களே, இந்த கண்களை உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு இல்லையா? இப்போ அடுத்து நம்ம ஒரு சின்ன கதை பார்க்கலாம். இது ஒரு சின்ன கதை. தந்தது யார்? இப்போ இங்கே நிறைய பறவைகள் இருக்கு இல்லையா? இந்த பறவைகள் அதோட குஞ்சுகளுக்கு இரை கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கு. அப்போ அதோட தாய் குஞ்சு என்ன பண்ணுது? அதோட குஞ்சுகளுக்கு உணவு தர்றதுக்காக வருது. வரும்போது பசிக்கிறதா, நான் வர்றதுக்கு தாமதமாகிவிட்டது அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த குஞ்சு பறவைகள் என்ன சொல்லுது? இல்லை அம்மா, ஏற்கனவே உணவு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படியா? நான் இப்போ தானே வர்றேன், உங்களுக்கு யார் உணவு கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. தெரியவில்லை அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குஞ்சு பறவை என்ன சொல்லுது? தெரியவில்லை அம்மா அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த பறவை குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்தது யாராக இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதை கண்டுபிடிங்க பார்ப்போம். அந்த பறவையோட கூட்டில் ஒரு இறகு இருக்குது பார்த்தீங்களா? அந்த இறகு என்ன கலரில் இருக்குது? கருப்பு நிறத்தில் இருக்குது. அப்போது இந்த கருப்பு நிறத்தில் உள்ள பறவை தான் என்ன பண்ணியிருக்கு? அந்த பறவைகளுக்கு உணவு கொடுத்துருக்கு. இப்போது இந்த மரக்கிளைகளில் பறவைகளாக உட்காந்துருக்கு இல்லையா? அங்கே கருப்பு நிறத்தில் எந்த பறவை உட்காந்துருக்குன்னு பாருங்கள். இந்த உட்காந்துருக்கு இல்லையா? அது என்ன பறவை? அப்போ காகம். கருப்பு நிறத்தில் உள்ள பறவை காகம். அப்போ அந்த காகம் தான் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத இந்த தாய்க்குருவி என்ன பண்ணிடுச்சு? கண்டுபிடிச்சிருச்சு. இதுதான் இந்த கதை. இப்போ உணவு கொடுத்தது யார்? இந்த காகம் தான் என்ன பண்ணியிருக்கு? இந்த பறவைகளுக்கு உணவு கொடுத்துருக்கு. இப்போ இந்த கதையை உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.